Hi friends, welcome to my YouTube channel உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி மதுரையில் நடக்க இருக்குது. அது சம்மந்தமாக நம்மளோட நண்பர் நம்ம அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. நானும் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப அருமையாக அவங்க முருகன் அவங்களோட அறுபடை வீடு அதை எப்படி செட்டிங்ஸ் போட்டு அதை அப்படியே தத்ரூபமாக காட்சி அமைச்சு அதுக்கு நிறைய அவங்க ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பாண்டிகோயில் நியர் டோல்கேட் இருக்குது. டோல்கேட் பக்கத்தில் அவங்க அம்மா திடல் மைதானத்தில் அந்த கண்காட்சி அவங்க வச்சுருக்காங்க. அவங்களோட அறுபடை வீடும் ஒரே இடத்துல அவங்க வச்சு எல்லாமே கரெக்டாக பண்ணி நிழலுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாண்டிகோயில் டோல்கேட்லேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு திடல் தெரியும், அம்மா திடல் அப்படின்னு சொல்லி பேர். இங்கே தான் அவங்க பெரிய கார் பார்க்கிங் உள்ளே வந்தவனையும் கார் பார்க்கிங் காரு 2 வீலர் இந்த மாதிரி நிப்பாட்டுறதுக்கு அவங்க இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக போலீஸ் அண்டு வாட்ச்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒதுக்கி விட்டுருவாங்க வண்டி நிப்பாட்டுறதுக்கு. நல்ல பெரிய இடம் தான். அதுக்கடுத்து உள்ளே போகும்போது உங்களுக்கு அறுபடை வீடும் தரிசனம் தெரியும். உங்களுக்கு அதுக்கு ப்ராப்பராக காவல்துறை அவங்க உள்ளே என்ட்ரி போகிறதுக்கு அவங்கள செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. 1 by 1 லைனாக போகலாம். இது ஆஃபீஸ் ரைட் சைடு அவங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது விவரம் தேவை இல்லை நன்கொடை ஏதாவது கொடுக்கணும், வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அது செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனர்ஸ் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பேனர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களோட கலாச்சாரத்தில் என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேனர்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதில் ரொம்ப அற்புதமாக அவங்க எப்படி திருப்பரங்குன்றத்தில் முருகர் இருப்பாங்களோ அதே மாதிரி அம்சத்தில் அவங்க எல்லாம் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நேரடியாக சாமி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க பாருங்கள். 2ஆம் படை எல்லாமே இருக்குது. 6 படை வீடுகளும் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு காமன் நேரத்தில் எல்லா முருகனையும் நீங்கள் தரிசிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நேரடியாக பார்க்க முடியாதவங்க, வயசானவங்க, என்னால் 6 படை வீடுக்கும் போக முடியாதவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. யாரெல்லாம் முருக பக்தர் இருக்காங்களோ அவங்க நேரடியாக இந்த இடத்துக்கு 6 வகையான முருகரையும் அவங்களோட தரிசனத்தை நீங்கள் பண்ணி சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். அங்கே ஃபோட்டோ எடுக்கவும் அனுமதி கொடுக்குறாங்க, வீடியோ எடுக்கவும் அனுமதி கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன். யாராவது அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாட்கள் வரைக்கும் இது இருக்கும். 22ஆம் தேதி மாநாட்டில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி போய் இதை நீங்கள் தரிசித்து வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முருகனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இங்கே குடிக்கிற நல்ல தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. பிரசாதம் முதற்கொண்டு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. யாராவது நீங்கள் வயசானவங்களை கூப்பிட்டு வந்தாலும் நல்லா அவங்களுக்கு வீல் சேர் மற்ற எல்லா ப்ரொவிஷனும் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் அறுபடை வீடும் தரிசிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே தரிசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு எந்தவித கட்டணமும் அவங்க வசூலிக்கலை. பார்க்கிங் கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி உள்ளே நுழையிறதுக்கு நுழைவு கட்டணம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்களாக அவங்களுக்கு டொனேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொனேஷன் பண்ணிக்கலாம். QR கோட் அங்கேயே வச்சுருக்காங்க.